ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு டேஸ்டியான முட்டை தொக்கு ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த முட்டை தொக்கு ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஏதாவது குழம்பு கூட வச்சு சாப்பிடணும் கூட தேவையில்லை. வெறும் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த முட்டை தொக்கு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. அந்த கடாயில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டை தொக்கு ரெசிபிக்கு வந்து நம்ம முட்டையை வந்து வேக வைக்கணும். அதுக்காண்டி ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 முட்டை இன்னைக்கு இந்த முட்டை தொக்கு ரெசிபி செய்கிறதுக்காண்டி நான் சேர்த்துக்கிறேன். அதனால் 5 முட்டையும் தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முட்டையை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கு வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டை வந்து சீக்கிரமாக கிராக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை ரொம்பவே நல்லா வந்து வெந்துடும் உடையாமல். இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வெந்த முட்டையை வந்து அந்த வெளியே உள்ள ஓடு எல்லாத்தையும் நல்லா வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க. முட்டை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த உரிச்ச முட்டை எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியாக வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டை தொக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இப்போ எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கடலெண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் நம்ம சேர்க்குறோம். எதுக்காண்டிங்கிறத வந்து நான் கடைசி வந்து சொல்கிறேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். 4 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு மாறணும். அப்போ தான் நம்மளுக்கு முட்டை தொக்கு ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வதக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிவிடுங்க. அப்படி நீங்கள் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல பொன்னிறத்துக்கு வந்து மாறிடும். அந்த அளவுக்கு பொன்னிறத்துக்கு மாறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அது வதக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். அப்படி நம்ம 2 நிமிஷம் வதக்கும் போது கூட வெங்காயமும் வதங்கும். அப்படி வெங்காயம் வதங்கும் போது நமக்கு தேவையான ஓரளவுக்கு ப்ரௌன் கலருக்கு வந்து நம்மளுக்கு மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்தும் வதக்கணும். அப்போ வந்து நமக்கு தேவையான கலருக்கு வந்து மாறிடும். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதே நேரத்தில் பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகாவும் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் சேர்த்து ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்பியும் வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வந்து தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு மாறணும். அதே நேரத்தில் வெங்காயமும் நல்லா வந்து ப்ரௌனாக வந்து மாறணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடுச்சு. அதே நேரத்தில் தக்காளியும் நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வெங்காயமும் வதங்கிருச்சு, தக்காளியும் வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகாய் வத்தல் பொடி வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சாட் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கடைசியாக உப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன் உப்புனா ஒரு 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும். சாட் மசாலாவை பொறுத்த வரைக்கும் லைட்டாக அந்த புளிப்பு வந்து லைட்டாக இருக்கும். அதனால தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்க வதங்க நல்ல டேஸ்ட்டாகவும் பச்சை வாசனையும் நல்லா வந்து போகும். வதக்கி முடிச்சக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அப்படி எண்ணெயில் வதக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக மாறும். ரொம்பவே வாசனையாகவும் மாறும் ரெசிபி. அதனால தான் உங்களை வந்து சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அவிச்சு வச்ச முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை எல்லாத்தையுமே சேர்த்தக்கப்புறமா கொத்தமல்லி இலையும் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தக்கப்புறமா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப வந்து கிண்ட வேண்டாம். அந்த மசாலா அதே நேரத்தில் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து இந்த முட்டையில் வந்து நல்லா படுற மாதிரி ஓரளவுக்கு மெதுவாக வந்து கிண்டி விடுங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உடையாத அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி கோட் பண்ணக்கப்புறமா இதை வந்து அப்படியே வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கிடச்சிரும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. நான் எண்ணெய் எதுக்காண்டி ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெறும் சாதத்து கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிசைஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா எல்லாமே அவ்வளவு டேஸ்ட்டாக அந்த சாதத்துக்கும் இருக்கும். நம்ம வந்து தொட்டு கூட முட்டையாகவும் எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்லிக்கிட்டேன். இல்லை எனக்கு அப்படி வேண்டாம்னா நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நீங்கள் சாதத்து கூட அந்த குழம்பு ஊற்றி நீங்கள் சைடில் வச்சு சைட் டிஷ்ஷை சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.